முருகப்பெருமானுடைய மூன்றாவது படைவீடான திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல்ல இங்கே இருக்கக்கூடிய மூலவர் முருகப்பெருமான் தான் ரொம்பவுமே சிறப்பு. நவபாஷாணங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 9 வகையான பாஷாணங்கள் அனைத்தையுமே கட்டி ஒரு அற்புதமான சிலையை உருவாக்கினார் போகர். வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கந்தகம், கௌரி பாஷாணம், வெள்ளை பாஷாணம், மிருத்தார் சிங், சிலாஜித் இப்படி இந்த 9 விதமான முக்கியமான பொருட்களோடு வேறு சில மூலிகை வஸ்துக்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த மூலவர். இந்த சிலையை போகர்னுடைய தலைமையில் 81 சித்தர்கள் ஒன்றாக சேர்ந்து 81 வஸ்துக்களை நவபாஷணத்தோடு சேர்த்து கட்டி உருவாக்குனாங்க. இரண்டாவதா கௌபீன தீர்த்தம். இந்த தீர்த்தம் ரொம்பவுமே புனிதத்தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. நவபாஷண சிலையில இரவு நேரத்தில் வியர்வை துளிகள் பெருக்கெடுக்கும். அப்படி அந்த வியர்வை துளிகளை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அந்த நீரை தான் கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லி காலை நேரத்தில் மக்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க. மூன்றாவதா இந்த 9 பாஷாண பொருட்கள் ஒவ்வொன்றுக்குமே நவகிரகங்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தால பழனிமலை முருகனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும்.